வணக்கம் நேர்களே. செபியினுடைய நியூ இன்புட்னால ரைட்ஸ் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி இருந்தது இப்போ முன்னாடி வந்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஃபாஸ்டர் அலாட்மெண்ட், அதுமாரி இந்த ப்ராசஸும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஸோ கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதை ஒரு சீக்கிரமாக அவங்களுக்கு பண்ணுற மாதிரி கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ரைட்ஸ் இஷ்யூ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தே ஹாவ் த ரைட்ஸ் டு அப்ளை. இது ஐபிஓவில் வராது. அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு வரதுனால டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க தான் அது பண்ண முடியும். அந்த ரைட்ஸை ரினவுன்ஸ் பண்ணுவாங்க. ரினவுன்ஸ் பண்ணுறதுனாக்க எனக்கு வேண்டான்னு நம்ம விற்கலாம். அதேமாரி உள்ளதை வேணால் வேற உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்கலாமே தவிர ரைட்ஸ் இஷ்யூ இஸ் ஒன்லி ஃபார் த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர். ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் இது மூலிமா பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க இப்போ கடந்த ஒரு 2-3 மாதமாக அதிகமாக பிக்கப் ஆகிருக்கு. ஏன்னா ஏப்ரல்லேருந்து செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்க, அதுக்கு உண்டான டேஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்க 23 நாளாக குறைத்திருக்கிறார்கள். ஸோ 23 நாளில் அவங்களுக்கு அந்த பணம் திரும்பி வந்துடும். அதேமாரி ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணம் பே பண்ணி முடிய வேண்டிய விஷயத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க இது வரலையும் கிட்டத்தட்ட 4122 கோடி ரூபாய்க்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் ஏப்ரல் மாதம் ஒண்டியே பணம் வசூலாயிருக்குங்க. அதுமாதிரி இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய மோர் தென் 10,000 crores. அதனால் இப்போ ஐபிஓ மாரி கார்பரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸிஸ்டிங் கார்பரேட்ஸ் அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூவை கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் இது ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கும் ஒரு பெட்டர் கிளாரிட்டியோட கிட்டத்தட்ட ஒரு 23 வீக்ஸ்க்குள்ள லிஸ்ட் ஆகிறதுனால யுவர் மணி வில் நாட் பி பிளாக்டு ஃபார் மோர் டைம். அதுமாதிரி இம்மீடியட் லிஸ்டிங்கும் அதில் இருக்குது. ஸோ அதனால் இது உங்களுக்கு ஒரு பெட்டர் வே ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பண்ணலாம். அதுமாதிரி இதில் என்னென்னா இது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால எக்ஸிஸ்டிங் ஷேரை சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு ஷேர் 100 ரூபா விற்குது, ரைட்ஸ் இஷ்யூவில் 30 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 50 ஷேர் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அந்த 50 ஷேர் எக்ஸிஸ்டிங் 100 ரூபாயில் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அதே 50 ஷேர் இதில் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.